ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. என்ன அப்படின்னா, இந்த ரீசெண்ட் டேஸில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு சரியாக ஒர்க் ஆகலை. லைக் அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ரவுண்ட் நம்பரில் சொல்கிற ஒரு ஸ்ட்ரைக்ஸில் நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடம் மார்க்கெட் வந்து யூஸ்வலாக நிறைய நாள் நின்று இருக்குது. இப்போ வந்து அந்த இடம் வந்து நின்னதில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து வச்சுருக்கேன். இதனால் இதுவரையும் நஷ்டம் பெருசாக வந்ததில்லை. பட் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தோணிட்டு இருக்கு. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் தான். இந்த வீடியோ கண்டென்ட் இதுவாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ்என்பா. ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிற விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது ரொம்ப அதிகப்படியான ட்ரெண்டிங்காக இருந்துக்கிட்டு இருக்கு. லைக் டெய்லி எக்ஸ்பைரி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒன்று மேலே ஏறிட்டு இருந்தால் மேலேயே ஏறிட்டு இருக்காது, கீழே இறங்குச்சுன்னா கீழே இறங்கிட்டு இருக்காது. ஸோ செல் ஆன் ரைஸ் ஈஸியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, ஸோ ஒரு டெய்லி எக்ஸ்பைரியில் ஒரு செல் ஆன் ரைஸாக இருக்கட்டும், இல்லைனா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேயில் வந்து ட்ரெண்ட் ஆகிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது டெய்லி எக்ஸ்பைரி இருக்கும்போது. பட் இப்போது அந்த டெய்லி எக்ஸ்பைரி இல்லை அப்படின்றதுனால விஷயங்கள் வந்து நிறைய வந்து மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. ஈவன் என்ன தான் அந்த டைரெக்ஷனில் நம்ம டெபிட் கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலுமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக 2-3 நாளில் நல்ல ரேஞ்சு தான் வச்சுருக்கோம். அந்த நல்ல ரேஞ்சையும் 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி அந்த பிரேக் ஈவனை விட்டு தள்ளி போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறது கஷ்டமானு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ நம்மளால் நேக்கடாகவும் எடுக்க முடியாது. இல்லை நல்லா டெபிட் கொடுத்து நம்ம எடுக்கும்போது மார்க்கெட் அந்த சைடு போகாமல் யூட்டன் ஆகிடும். ஸோ அப்படி யூட்டன் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விட்டுடலாம். பட் நம்ம சைடு வருது, பட் மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற. ஸோ இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 விஷயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ட்ரெண்ட் ஆகிற மார்க்கெட்டில் எதாவது ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்க வேண்டாம். ஸோ கொஞ்ச நாள் வந்து அவேவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 22,000 மார்க்கெட் அட்டைன் ஆகும்போது நம்ம மார்க்கெட்டோட நிஃப்டியோட பி வந்து பார்த்திங்கன்னா பிலோ 20 கிட்டே இருந்தது. இது வந்து கோவிடை விட முன்னாடி இருந்த ஒரு பி அப்படின்றதுனால நல்ல ஒரு வேல்யூவேஷனாக இருக்கும். அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் வேகமாக ஏறிட்டு இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வீக்லி ஃப்ரைடே அப்போது ரிசர்வ் யூஎஸ்டியோட விஷயம் நமக்கு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 15 நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு 30 பில்லியன் யூஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்ஐ போட்ட விஷயமா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் இந்த ஒரு அமௌண்ட் வந்து உள்ளே வந்ததாக கூட இருக்கட்டும். பட் இது வந்து நல்ல சைனாக பார்க்கப்படுது. மூணாவது வந்து டாலர் இண்டெக்ஸு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கிட்டே இருக்குது. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ டாலரோட பணம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணப்படுது. அப்படின்றதுனால தான் டாலர் இண்டெக்ஸ் வந்து கீழே இறங்கும். ஓகேங்களா, ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஏறும்போது மற்ற கண்ட்ரியிலேருந்து டாலர் வந்து அவங்க கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா எமர்ஜிங் கண்ட்ரிக்கு இந்த பணம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து நல்ல ஒரு சைனாக இருந்துகிட்டு இருக்குது. இதனால தான் மேபி மார்க்கெட் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகுது. பட் இது வந்து நாட் குட் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எங்கேயோ இருக்குது மார்க்கெட்டு, நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து 400 ரூபாய்க்கு போயிடுது. இதுதான் வந்து நிசப்தமான உண்மை ரீசெண்ட் டேஸில் நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சற்றும் மதிக்காத இந்த ரவுண்ட் நம்பர் ஸ்ட்ரைக்ஸ். இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இதனால் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். லாஸ்ட் ஒரு 5-6 எக்ஸ்பைரி எப்போவுமே இது வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற விஷயங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறோம், ஒரு அயன் காண்டரே போடுறோம் அப்படின்னா அந்த அயன் காண்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ரவுண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உதாரணத்துக்கு 22,500 தாண்டி தான் என்னுடைய வந்து அந்த பிரேக் ஈவன் இருக்கும். இந்த பக்கம் 23,000 தாண்டி தான் இருக்கும். ஓகேங்களா, 23,000. ஸோ 23,050 அப்படின்ற மாதிரி தான் வந்து இது இருக்கும், பிரேக் ஈவன் இருக்கும். அப்போ என்னென்னா, ஸோ இந்த ரவுண்ட் நம்பரை கவர் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி விஷயம் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இப்படி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 4 வாரத்தில் ஒரு 3 வாரமாக தப்பிச்சு விட்டுறலாம். ஓகேங்களா, தப்பிச்சிடலாம், இல்லை 2 வாரமாக தப்பிச்சிடலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா 4 வாரத்துக்கு 4 வாரமும் மார்க்கெட் வந்து எகிரிடுது. இதுதான் வந்து மோசமான விஷயம். ஸோ நான் இந்த நிஃப்டி 22,500 அவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மார்க்கெட் அந்த வாரம் 500 பாயிண்ட் இறங்கி 550 பாயிண்ட் மேலேயே ஏறிடுச்சு. இது வந்து மொதல் வாரம் மார்ச் மந்த்து. ஸோ இங்கே நிற்கோன்னு பார்த்தேன், பட் என்னுடைய அந்த பிரேக் ஈவனும் இது தான். பட் மார்க்கெட் 50 பாயிண்ட் தூரம் போய் முடிஞ்சு எனக்கு லாஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, லாஸ்ட் எக்ஸ்பைரி 23,000க்கு நிற்கும். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி இது நிற்கோன்னு பார்த்தேன், அது கண்டிப்பாக நிற்கலை. பட் நல்ல வேலை, அப்போ நான் பெருசாக பொசிஷன் இல்லை, கொடுத்துட்டு வந்துட்டேன். சின்ஸ் வந்து இது இங்கே நின்று இருக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும், பட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்றது தான். மூணாவது, சென்செக்ஸ் இதுவும் வந்து 3 நாளுக்கு முன்னாடி தான் 75,000க்குள்ளே நின்று இருக்கணும். பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அந்த 75,000க்கு 100க்கு மேலே இருந்து, பட் 75,350க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிருக்கு. இது இந்த ஒரே ஒரு சினாரியோ மட்டும் சொல்லலை, இது
லாஸ்ட்டாக ஒரு 2-3 மாதம் வந்து நடந்த விஷயம். ஸோ வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அங்கங்கெல்லாம் வச்சு மார்க்கெட்டை ஒரு புஷ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் நகரும் அப்படின்றது வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஸோ இப்போது இனிமேல் உஷாராக இந்த ரவுண்ட் நம்பரை கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்றது இந்த ஒரு பாயிண்ட் மூலமாக சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் நம்ம சென்செக்ஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறோம், பட் அதை பார்க்க வேண்டாம் அப்படின்றது வந்து நான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி அதுக்கு பதில் பார்க்கலாம் அப்படின்றது தான் ஒரு எண்ணம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் தோற்று தான் போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன் அப்படின்னா ரொம்ப சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைனில் ஈக்விட்டிஸ் வந்து வாங்குறது கிடையாது. ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸ் வாங்குறது கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி தூரத்தில் இருக்க ஓடிஎம்மை தான் பார்த்து நம்ம செல் பண்ணுவோம். பட் பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டக்கவே புட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப மேசிவான ஒரு குவான்டிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அட் த மணியில் செல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க செல் பண்ண அதை விட டபுள் ட்ரிபிள் தான் வந்து அண்டர்லைன் வாங்குறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. மார்க்கெட்டும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் 0 ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா புட்டு ஸ்ட்ரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு புட்டு ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா 3,60,000% வந்து ஏறி இருந்தது. இது வந்து முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன். நிஃப்டி இது 23,150 கால் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட 3,56,000%. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓஐ பர்சன்டேஜ்லாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாம் நேற்று வந்து முடியும் போது ரொம்ப கம்மியான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் க்ளோசிங்கில் அது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி 4 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது தான் காரணம். பட் அந்த 3 கோடி 4 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வர்றது கூட ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா நவ டேஸில் இதையும் நான் சொல்கிறேன், எக்ஸ்பைரியில் நம்ம ஒரு லாட்டை எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நம்ம ஒரு லாட்டை செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இஎல்எம் மார்ஜின் படி நம்மக்கிட்ட 50,000 எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அது ஈவன் நீங்கள் 10 ரூபா ஆப்ஷன் செல் பண்ணி அதை வந்து இன்னொரு 5 ரூபா தான் கரையணும், அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன்னா கூட நீங்கள் வந்து 50,000 உள்ளே இருந்தால் மட்டும்தான் அது உள்ளே போட முடியும். இல்லைனா பெனால்ட்டியோடு சேர்த்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கூட எப்படி வந்து ஒரு 4 கோடி 5 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து வருது அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட நவ டேஸில் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றது தான் விஷயம். அது மட்டும் கிடையாதுங்க. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு நல்ல 2-3 இடம் நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக. ஸோ இது ரீசெண்ட் டேஸில் ஒரு மார்க் பண்ண விஷயம் ஒன்றும் இல்லைங்க. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ரொம்ப நல்லா வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நிறைய இடம் நின்றுட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் நினச்சோம். ஓகேங்களா? பட் அப்படி கிடையவே கிடையாது. மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இங்கே நின்று இருக்கணும் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. அது நிற்காமல் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரைட் லைனாக மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 23,350 நினைக்கிறேன், அங்கே தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. பார்க்கலாம். பட் இந்த இடம் நிறைய நாள் வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி ஹால்ட் ஆகிருக்கு. மேபி இங்கே வந்து ஆல்ட் ஆகி கன்சாலிடேட் ஆகணும். இல்லை இங்கேருந்தும் இது வந்து இப்படி செங்குத்தாக போகுது அப்படின்னா சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் நிஃப்டி வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால இந்த மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு நான் டைரக்ஷனலாக செல் பண்ணுற விஷயம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ என்ன லாஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் கொஞ்சம் பார்த்து உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.